எப்படிப்பட்டதா இருக்கிறது? வல்லமையும் அன்பும் மகிமையும் நிறைந்த வார்த்தையா இருக்கிறது. அப்போ அவருடைய வார்த்தை வேத வசனம் சொல்லுகிறது கிருபை பொருந்தின வார்த்தைகளாய் காணப்படுகிறது என்று சொல்லி. நம் ஆண்டவர் அன்புள்ள தேவன், மனம் திருந்தின பாவிகளை மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறது மாத்திரம் அல்லங்க. பழைய ஏற்பாட்டுல பாவத்துக்கு நிவாரண பலியா ஆடுகள் இந்த மாதிரி கொடுப்பாங்க. இயேசு பிறப்பதற்கு முன்பாக நியாய பிரமாணத்தை பாவிகளை நியாயத்திற்கும்படியா கர்த்தர் நமக்காக பலியானார். சரிங்க, ஒரு பெரிய விஷயத்தை நான் சொல்ல பிரயாசப்படுறேன். இயேசு வெளிப்பட்ட போது அவருடைய வெளியேறப்பட்ட அன்பு நம்முடைய பாவங்களை மட்டும் அல்ல, சர்வலோகத்தை பாவங்களையும் சுமந்து இருக்கிறதாய் காணப்படுகிறது. இப்போ ஏசப்பா பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாம இருக்கிறாங்க. சோ இந்த முதல் வார்த்தையில 2 காரியத்தை நான் சுருக்கமா சொல்லி முடிக்க பிரயாசப்படுறேன். இதுல நம்ம என்ன ஆழமான ஒரு ரகசியம் இருக்குதுன்னா, முதலாவது அவர் எப்படி இந்த மறைக்கிற தருவாயில, மரண தருவாயில பாட அனுபவித்தவராய், அக்கிரமத்தின் மத்தியில் அக்கிரமக்காரரை நமக்கு அவர் மறிக்கிற அந்த தருவாயில கூட அவர் எப்படி பரிந்து பேசுகிறவராய் காணப்பட்டாரு. 2வது அப்போ சொன்ன மாதிரி இவர்கள்ன்றது நம்ம மட்டும்தான் இவர்களுக்கு அந்த இவர்கள் யாருன்றதான் நான் இதைதான் ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அதே வார்த்தையை அப்பாவும் எனக்கு அதை சொல்லும் பொழுது கர்த்தர் நான் அதை உண்மையாவே கன்ஃபார்ம் பண்ணேன். அந்த இவர்களுக்கு யாருன்றத மாத்திரம் இப்ப நம்ம அதை படிக்கலாம். நம்ம அப்பாவுக்கு ஒரு அழகான பேர் இருக்குது. சங்கீதம் 86:4 வாசிச்சோன்னா அவர் கர்த்தர் நல்லவரும் மன்னிக்கிறவருமா இருக்கிறார் என்று வேதம் சொல்லுது. மார்க் 2:10 வாசிச்சோன்னா பூமியில் பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு மாத்திரம் தான் அதிகாரம் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரம் இல்லைங்க, மன்னிப்பு யாருக்கிட்ட இருக்கும்? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ கிட்ட தான் இருக்கும். தானியேல் 9:10 நம்ம வாசிச்சோன்னா அப்ப நம்ம அப்பா மன்னிக்க தயவு பெற்றிருக்கிறவரா இருக்கிறார் என்று வேதம் சொல்லுதுங்க. இந்த 3 விஷயத்தை நான் சொல்ல பிரயாசப்படுறேன். ஒண்ணு, ஏசப்பா மன்னிக்கிறவரா இருந்தாரு, மன்னிச்சாரு, மன்னிக்க கத்து கொடுத்தாரு. அதை எப்படின்றத மாத்திரம் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஏசப்பா மன்னிக்கிறவரா இருந்து மறுவாழ்வை நமக்கு கொடுத்தாரு. அவருடைய பாருங்க, யாத்திரைக்கு 34:7 நம்ம வாசிச்சோன்னா அவருக்கு பாவம் செய்து அவரை விட்டு தூரம் போய் சத்ருவாயிருந்த நம்மளை ஏசப்பா சொல்றாரு, 1000 தலைமுறைக்கு மட்டும் நான் என்ன பண்ணுவேன்? மன்னிக்கிறவரா நான் காணப்படுவேன் என்று சொல்றாரு. ஏசியா 55:7 நம்ம வாசிச்சோன்னா மன்னிக்க தயவு பெற்றுகிறவராய் காணப்படுகிறாரு. யாத்திரை 34:7 நம்ம பார்த்தோம்னா தேவன் மட்டும்தான் பாவங்களை மன்னிக்க முடியும். இப்போ லூக்கா 5:24 மற்றும் மார்க் 2:10 நம்ம வாசிச்சோன்னா மனுஷகுமாரனுக்கு மட்டும்தான் மன்னிக்க அதிகாரம் கொடுத்திருக்கிறது என்று வேதம் சொல்லுதுங்க. அப்போ நம்ம ஆண்டவருடைய வேத வாக்கு எப்படியா சொல்லுகிறது? நான் கோபமாய் இருப்பதில்லை, ஏனென்று சொன்னால் நான் உண்டு பண்ணின ஆத்மா என் முகத்துக்கு சோர்ந்து போகுமே. அப்ப நம்ம சோர்ந்து போகுவோம் என்று சொல்லி இப்ப மட்டும் ஏசப்பா நம்ம மன்னிக்கிறது இல்லைங்க, தலைமுறைக்கும் அவர் நம்மளை மன்னிக்கிறவராய் காணப்படுகிறாரு. அது மாத்திரம் இல்ல, 2வது அவர் நம்மள மன்னித்தவர். ஃபர்ஸ்ட் மன்னிக்கிறவர், 2வது அவர் நம்மள மன்னிக்கிறது மாத்திரம் இல்ல, நம்மளோட வாழ்க்கையில மன திரும்படியா செய்யறாரு. இதுக்கு ஒரு கிரேட் எக்ஸாம்பிள் என்னன்னா, மத்தேயு 9:2 நம்ம வாசிச்சோன்னா திமிர்வாதக்காரனுடைய பாவங்களை மன்னித்து அவனை மன திரும்படியா கர்த்தர் செய்தாரு. லூக்கா 7:48 வாசிச்சோன்னா அந்த பாவியான ஸ்திரீ கண்ணீரோடு அவருடைய பாதத்தை கழுவி அவருடைய பாதத்தை முத்தம் செய்யும் பொழுது அவருடைய பாவங்களை மன்னித்து கர்த்தர் மன திரும்படியா செய்தாரு. 3வது ஒரு காரியம் யோவான் 8 நம்ம வாசிச்சோன்னா விபசாரியான ஸ்திரீயுடைய பாவங்களை மன்னித்து மன திரும்பி வாழும்படியா கர்த்தர் உதவி செய்தாரு. இப்ப நம்ம மன்னிக்கிறவரை பார்த்தோம், நம்மள மன்னிச்சவரை பார்த்தோம், மன்னிக்க கற்றுக் கொடுத்தவரை இப்ப நம்ம பார்க்க போறோங்க. ஏசப்பா நமக்கு என்ன சொல்றாரு? பேதுரு ஏசப்பா கிட்ட கேட்பாரு, ஆண்டவரே நான் எப்படி மன்னிக்கணும்னு சொல்லும் பொழுது அவர் சொல்லுவாரு, மத்தேயு 18:20-25 நம்ம வாசிச்சோன்னா 70 முறை மன்னிக்கணும்னு ஏசப்பா பேதுருக்கு மாத்திரம் இல்ல நமக்கும் இந்த வேலையில கற்றுக் கொடுக்கிறாரு. மார்க் 6:14 ஏசப்பா நமக்கு சொல்றாரு, மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்க மன்னிக்கும் பொழுதுதான் உங்களோட தப்பிதங்களை நான் மன்னிப்பேன்னு சொல்லிட்டு. அப்போ மனுஷருடைய தப்பிதங்களை நம்ம எப்ப மன்னிக்கிறோமோ அப்பதாங்க நம்முடைய பாவங்களையும் நம்மளோட தப்பிதங்களையும் கர்த்தர் என்ன பண்ணுவாங்க? மன்னிக்கிற தகப்பனா இருக்கிறார். எபேசியர் 4:32, கொலேசியர் 3:13 நம்ம வாசிச்சோன்னா தேவனுக்குள்ள
கிறிஸ்துவுக்குள்ள தேவன் மன்னிக்கிறத போல ஒருவருக்கொருவர் என்ன பண்ணணுமா, மன்னிக்கிறவர்களா நாம் காணப்படணும். சரிங்க, மெயின் டாபிக் உள்ள நான் வரேன். ஃபர்ஸ்ட் வந்து அவருடைய ஜெபம் எப்படி இருந்துச்சு நான் சொல்றேன். பாருங்க, ஏசாயா 53:3 நம்ம வாசிச்சோம்னா, அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருக்கிற அந்த மரிக்கிற தருவாயில கூட பரிந்து பேசுகிற ஒரு ஜெபத்தை கர்த்தர் வந்து செய்தாரு. என்ன தெரியுங்களாங்க, அவரு சொல்றாரு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும். ரோமர்ல அழகான ஒரு வார்த்தை, ஒரு நமக்காக வேண்டுதல் பண்ணுகிற, வைராக்கிய வேண்டுதலோடு நமக்காக வேண்டுதல் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர். அப்போ ஏசப்பா வந்து ரோமர் 8:34 படி பரிந்து பேசுகிறவராய் காணப்பட்டாரு. அவருடைய ஜெபம் பாத்தீங்கன்னா ஆரம்பம் முதல் அவருடைய அந்த மரிக்கிற தருவாய் வரைக்கும் அவருடைய ஜெபிக்கிற ஒரு மனுஷனா காணப்பட்டாரு. லூக்கா 33:21 ஞானஸ்நானம் பெற்ற உடனே அவர் ஜெபித்தாரு. லூக்கா 5:6 அதிகாலையில வனாந்தத்துல ஜெபிக்கிறவராய் காணப்பட்டாரு. லூக்கா 6:12 முழு நேரமும் ஜெபிக்கிற மனுஷராய் காணப்பட்டாரு. லூக்கா 9:18 அநேக நேரங்களில் தன்னுடைய சீஷர்களோடு ஜெபிக்கிறவராய் காணப்பட்டாரு. லூக்கா 22:41-44 கெத்சமனே தோட்டத்தில் அவர் ஜெபிக்கிறவராய் காணப்பட்டாரு. அப்போ பாடுகளின் மத்தியிலும் வேதனைகளின் மத்தியிலும் துன்பங்களின் மத்தியிலும் ஏசப்பா வந்து தேவனை நோக்கி காணப்படுகிறார். மாத்திரமல்ல, மற்றவர்களுக்காக பரிந்து பேசிவிட காணப்பட்டாரு. சுயநலமான ஜெபத்துல இல்லாதபடி அந்த நேரத்துல கூட இவ்வளவு உங்களுக்காக நான் வந்து, உங்களுக்காக இம்மட்டுமா நான் கிருபாதாரியா நான் பலிக்கிறேன், நான் பாவமா உங்களுக்காகவே தன்னையே ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு மனுஷருங்க அவருக்காக எழும்பின விரோதமா எழும்பினவர்களை நினைச்சு ஏசப்பா வந்து வருத்தப்படாதபடி அவங்களுக்காக பிதாவினிடத்துல பரிந்து பேசுகிறவராய் காணப்பட்டாருங்க. முதலாவது அவர் ஜெபம் எப்படி இருந்தது என்றதை நம்ம பார்த்தோம். ரெண்டாவது, அந்த இவர்கள் யார், இதுதாங்க முதல் வார்த்தையோட ஒரு ஆழமான மையமான ஒரு கருத்து. ஏசப்பா யார மன்னிக்கணும், இவர்களுக்கு மன்னியும் சொன்னாரே, அந்த இவர்கள் எல்லாம் யாரு, இவர்களுக்கு அப்படின்னு சொன்னா முதலாவது என்ன தெரியுங்களாங்க, சகோதரனுடைய குற்றங்களை குறைகளை மன்னிக்கிறவங்களா நம்ம காணப்படணும்ன்றதுதான் ஏசப்பா அந்த சிலுவையில முதல் வார்த்தையை மொழியும் பொழுது கர்த்தர் இப்படி ஆய் சொன்னாரு. மார்க் 11:25 நம்ம வாசிச்சோம்னா, ஒருவன் பேரில் யாதொரு குறை உண்டா இருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்புதங்களை உங்களுக்கு மன்னிக்கிறபடி அந்த குறைகளை அவனுக்கு மன்னியுங்கள் என்று வேதம் சொல்லுதுங்க. அப்ப லூக்கா 17:3-4 வாசிச்சோம்னா கூட கர்த்தருடைய வேதமாக்கு எப்படியா சொல்லுகிறது, ஒரு நம்முடைய சகோதரன் நமக்கு விரோதமா எழும்பும் பொழுது அவர்களை மன்னித்து அவங்களுடைய குறைகளை குற்றங்களை மன்னித்து கிறிஸ்துவனிடத்துல அவருடைய பாதத்துல அவருடைய சித்தத்துக்கு ஏற்ற விதமா அவர்களை பரலோக ராஜ்யத்துக்கு சேருகிற பிள்ளைகளா நம்மள இருக்கணும். யோசேப்பு கூட இப்படிதாங்க செய்தாரு. அவருடைய சகோதரர்கள் எல்லாம் அவருக்கு விரோதமாய் எழுதினாங்க. ஆனா அவங்களை சிநேகித்து அவங்களுடைய செய்த தவறுகளை மன்னித்து அவரை நேசிக்கிற ஒரு மனுஷனா மாத்திரல்ல, அவரை மன்னிக்கிற ஒரு நல்ல ஒரு மனுஷனா அவர் காணப்பட்டாரு. ரெண்டாவது, மரண பரியந்தம் நம்ம மன்னிக்கணும்னு ஏசப்பா நமக்கு சொல்றாரு. நம்ம அப்பா கூட மறிக்கிற தருவாயில கூட மரண பரியந்தம் மன்னிக்கிற ஒரு தகப்பனா இருந்தாருன்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரம் இல்ல, சேவா நம்ம வாசிச்சோம்னா அப்போஸ்தலர் 7:60 இப்படியா சொல்லுகிறது, அவனோ முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும். பாருங்க, கல்லெறிந்து கொல்லப்பட்ட அந்த தருவாயில கூட அவர் சொல்றாரு, ஆண்டவரே இவர்களை நீங்க மன்னிக்காதீங்க, இவங்க தான் என்ன கல்லெறிஞ்சு நான் சாவர நிலைமையில வந்துட்டேன். ஆனா கூட அந்த மறிக்கிற தருவாயில கூட, அந்த மரண தருவாயில கூட அவர்களுக்காக மன்னிக்கிறவராய் மாத்திரமல்ல அவங்களுக்காக பரிந்து பேசுகிறவராய் காணப்பட. இதுதாங்க இன்னைக்கு ஏசப்பா நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாரு. மூன்றாவது, சத்துருக்களை சிநேகிக்கிறது மாத்திரம் அவங்கள மன்னிக்கிறவங்களா நம்ம இருக்கணுங்க. மத்தேயு 5:43 இப்படியாய் சொல்லுகிறது, 1 பேதுரு 3:9, லூக்கா 6:27 இப்படியாய் சொல்லுகிறது. அந்த சத்துரு யாருன்னு சொல்லிட்டு சங்கீதக்காரன் தாவீது ரொம்ப அழகா சொல்லுவாரு. சங்கீதம் 41:9, என் பிராண சேனையிதனும் நான் நம்பினவனோ என் அப்பம் புசித்தவனுமாகிய மனுஷனும் என் குதிகாலை தூக்கினான். பாருங்க, யூதாஸ் காரியோத்து ஏசப்பா கூடவே இருந்தாரு. அவர் செய்த அற்புதங்களை பார்த்தாரு, அதிசயங்களை பார்த்தாரு, கர்த்தர் பெரிய காரியங்கள் இருந்தாலும் சத்துருக்களை வந்து ஏசப்பா அந்த அவர் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த தருவாயில கூட ஏசப்பா என்ன பண்ணாங்க, மன்னிக்கிறவரா காணப்பட்டாரு. நாலாவது, சபிக்கிறவங்களை வந்து மன்னிக்கணும்னு ஏசப்பா சொல்லி இருக்கிறாரு. எப்படி சொல்லுங்க, பேதுரு மனம் கசந்து சபிக்கவே தொடங்கிட்டாராம்.
அவர் பண்ண அற்புதங்களை பார்த்தவர் சபிக்கவே தொடக்கும் பொழுது கூட, அந்த பேதர் அழும் பொழுது கூட ஏசப்பா மனது உருகி அவரை மன்னிக்கிறவராய் காணப்பட்டாரு. பகைக்கிறவர்களை மன்னிக்கணும்னு ஏசப்பா சொன்னாருங்க. ஏன் சொல்லுங்க? ஏசப்பா ஏரோது, சிலுவை கல்லன், போர்ச்சேவகர் இவங்க எல்லாரும் அவர் வேதனைப்படுத்தும் பொழுது கூட ஆண்டவர் அவங்களை குறித்து அந்த இடத்துல கூட இவர்களுக்கு மன்னிங்கன்னு சொல்லுது. இவங்களை கூட மட்டும்தாங்க, நம்ம துன்பப்படுத்தினவங்களை மன்னிக்கணும்னு சொல்லிட்டு ஏசப்பா சொல்றாரு. எபேசியர் 4:33 நான் முடிக்க போறேங்க. இப்போ நம்மளுடைய சுவாபம் எப்படி இருக்கிறது? கர்த்தரை போல மன்னிக்கிற சுவாபம் இருக்குதா? மனுஷரை போல மன்னியாத சுவாபம் இருக்குதா? பிசாச போல பழிவாங்குற சாபம் இருக்கிறதா? இந்த முதல் வார்த்தையை பேசின அப்பா இன்னைக்கு நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன தெரியுங்களாங்க? இன்னைக்கு கர்த்தரை போல மன்னிக்கிற சுவாபம் இருக்கிறதா? மனுஷருக்கும் கர்த்தருக்கு ஒரு வித்தியாசத்தை சொல்லி நான் முடிக்க பிரயாசப்படுறேன். மனுஷர் மன்னிப்பாங்க, ஆனா மறக்க மாட்டாங்க. ஆனா ஏசப்பா மன்னிச்சிடுவாரு, மறந்துடுவார். இதுதாங்க நம்ம அப்பா. எபிரேயர் 8:12 சொல்லும், உன் அநியாயங்களை கிருபையா மன்னிச்சேன், இனி நினையாமலும் இருப்பேன்னு சொல்றாரு. இப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவனை தாங்க நம்ம ஆராதிக்கிறோம். ஏசியா 43:25 சொல்லும், நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாய் குலைத்து போட்டதை என்ன பண்ண மாட்டேன், நினையாமல் இருப்பேன்னு சொல்லிட்டு அப்பா சொல்றாருங்க. அது முதல்ல மார்க் 11:26 சொல்லும், பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய பிதா நம்முடைய தப்புதங்களை என்ன பண்றாரா, மன்னிக்கிறவராய் காணப்படுகிறார். மத்தேயு 12:32 இப்படியா சொல்லும், நம்ம மன்னிக்காத காரியங்கள் கூட நிறைய இருக்குங்க. ஏசப்பா எப்படிங்க நம்மளை மன்னிப்பாரு அப்படின்னு நம்ம சொன்னா, 2 நாளாகமம் 7:14 வேத வாக்கு எப்படியா முடிக்க போறோங்கிறத எப்படி வரும்னு சொன்னா, பொல்லாத வழிகளை விட்டு கர்த்தரை தேடும் பொழுது ஏசப்பா என்ன பண்ணுவாங்க, நம்முடைய பாவங்களை மன்னித்து நமக்கு மட்டும் இல்ல தேசத்துக்கு ஏசப்பா என்ன பண்ணுவாங்க, சேமத்தை கொடுப்பாங்க. வேதனை உண்டாக வழியின் இடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில நடத்துங்கன்னு சொல்லிட்டு சங்கீதக்காரன் தாவீதை போல இந்த கால வழியில வந்திருக்கிற நம்ம எல்லாரும் அப்பாவை பார்த்து சத்துருக்களை சிநேகிகளா இருக்கும் பொழுது, துன்பப்படுத்துறவர்களை நம்ம மன்னிக்கிறவங்களா இருக்கும் பொழுது, சகோதரர்களுடைய குற்றங்களை மன்னிக்கிறவங்களா நம்ம காணப்படும் பொழுது, அதே போல நம்ம துரோகிகளா இருக்கிறவங்க, துன்பப்படுத்துறவங்க, வேதனைப்படுத்துகிறவங்க, கர்த்தருக்கு விரோதமா எழுங்களை எப்படி யோசேப்பு மன்னித்தாரோ, ஏசப்பா எப்படி மன்னித்தாரோ, ஸ்தேவான் எப்படி மன்னித்தாரோ, மரணபுரத ஏசப்பா எப்படி மன்னித்தாரோ, இந்த காலவெளியில வந்திருக்கிற நம்ம கிட்ட கூட ஏசப்பா எதிர்பார்க்கிற ஒரு காரியம், பிதா நம்முடைய பாவங்களை, நம்ம தப்பிதங்களை எப்படி மன்னிக்கிறாரோ நம்ம மற்றவங்களுடைய பாவங்களை மன்னிக்கணும்னு சொல்லிட்டு இந்த காலவெளியில கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுத்தபடியா நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன்.